ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கங்க. சோம்பு சீரகம் கருகிட்டால் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கருகாத அளவுக்கு நல்லா செவக்க இதை வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு வந்திருக்கு, நல்லா செவந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. பாருங்கள், தேங்காயும் நல்லா வறுபட்டு லைட்டாக நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சாதத்துக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கேரட் பொடியை நறுக்கினது, ஒரு 5-6 பீன்ஸ் பொடியை நறுக்கினது, 1 குடமிளகாவை விதையை நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது, காய் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கையளவுக்கு புதினா, 1 கையளவுக்கு மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து அந்த காயோடு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த தயிர் நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்க்கறதுனால சாதம் நமக்கு ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. பாருங்கள், தயிர் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க. இது கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அரிசி பிடிக்கும். இப்போது இதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிறது கணக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தாங்க. ஆனால் கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சாதம் நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்குங்க. செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாதம் ட்ரை ஆகாதுங்க. நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.